பாத்தியா? கத்தி கிட்ட வராதா? கிட்ட வந்தீனா குத்துருவேன். இப்பதான் பர்ச்சேஸ் பண்ணி வந்திருக்கேன். இது வரைக்கும் யாரையும் குத்தல. கிட்ட வந்தா குத்துருவேன். இந்த பாரு. பாத்தியா ரத்தம்? சிகரெட்டுக்கு தானா? புல்லு பறக்கணும்னா பொம்பளை மட்டும் இருந்தா பத்தாது, ஆம்பளையும் வேணும். தம் அடிக்கணும்னா சிகரெட் மட்டும் இருந்தா பத்தாது, வத்துப்பட்டியும் வேணும். என்கிட்ட வத்துப்பட்டி இல்லையே. இது ஏ ரத்தம். அண்ணே, இவ ரத்தத்திலே பவர் இருக்கும் போல இருக்குண்ணே. இவன் பிறக்கும் போதே பவரோட பிறந்துருவோம் போல இருக்குண்ணே. அவசரப்படாத. அடக்கமாறு. நான் சொல்றத கேளு. சொன்னா கேளு. அட சொன்னா கேளு. அடக்கமாறு. இந்த கால் அமைதியாரு. அமைதியாரு. சொன்னா கேளு. கால தூக்குற கையை நிட்டு அடி போறியா? அடிக்கிறதுக்கு இல்ல, மீசைய கரெக்ட் பண்றது. நான் மீசை மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? கைக்கே இவ்வளவு பவர்னா காலுக்கு? அப்ப நம்ம குரங்குல காமிச்சிருவோம். ஜூட். நானா? நீ கோயிலுக்குள்ள போனா சாமி கோச்சிட்டு வெளியே போயிடுமா? இல்ல கோட்டைக்குள்ள போனா தான் ஜனங்க கோச்சுவாங்களா? டேய், உண்மையை சொல்ல விட மாட்டியே. வாங்கண்ணே. வாங்கயா. கஜேந்திரா, கஜேந்திரா, அவ கை விழுந்தாலே எழுந்துச்சிருவா. இவர் பை விழுந்தும் எழுந்துக்க மாட்டேங்கிறாரே. தூங்குறியா செல்லம்? நான் வந்துட்டல்ல, இனி நீ தூங்கவே கூடாது. திருடன் 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 திருடன். டேய் பள்ளிப்பா, திருடனை பிடிச்சிட்டே வாடா. திருடன் திருடன். டேய் அறிவுகிட்ட முண்டம் பழனிப்பா லைட்ட போடுறான். போடுறா லைட்ட. ஐயோ, என்னங்க திருடன். கஸ்தூரி. கஸ்தூரியா? ஹலோ. இருக்குடே. எப்பமா வந்த? என்னம்மா சொல்லாம கொள்ளாம சடனா வந்துட்ட? என் பரம்பரையிலேயே எவனும் கல்யாணத்துக்கு முன்னால ஒரு கன்னி பொண்ண கைய கூட பிடிச்சது இல்ல. இவன் கட்டி பிடிச்சு களங்கப்படுத்திட்டானே. உன் பரம்பரையை களங்கப்படுத்திட்டேனா? ஏயா, நான் திருடன் திருடன் கத்தும் போது உன் பேத்தி கஸ்தூரி வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? வாயில நான் கொலக்கட்டையா வச்சிருக்கா?
இந்த பாரு, இனிமே பரம்பரை பத்தி பேசாத. நாட்டுல பரம்பரைனாலதான் பல குழப்பமே நடக்குது. ஐயா மன்னிச்சுங்க. வாமா. ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்து கலாட்டம் பண்ற? காலேஜ் லீவ் விட்டாங்களா? காலேஜ் லீவ் விடல, நான் காலேஜ்க்கு லீவ் விட்டேன். ஏம்மா? உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல தாத்தா. எப்பவும் உங்க நினைப்புதான். படிக்க முடியல தாத்தா. என்னடி இப்படி பேசுறா? இவள காலேஜ்ல படிக்க வெளியூருக்கு அனுப்பிச்சா பாதியில ஓடி வந்து நிக்கிறா. மாப்பிள, எங்க படிச்ச என்ன? அவ படிக்கணும், அவ்வளவுதானே. என் பேத்தி வெளியூருக்கெல்லாம் போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணுங்கிற அவசியமே இல்ல. அவ இங்கேயே படிப்பா. ஏற்பாடு பண்ணுங்க.